தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ வந்து மார்க்கெட்டில் புதிதாக வரக்கூடிய மார்க்கெட்னா என்னன்னு தெரியாத நபர்களுக்கு, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாத நபர்களுக்கு உண்டான வீடியோ இந்த வீடியோ. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து வியாபாரம், அதாவது பிஸ்னஸ். இது வந்து நம்ம இந்த மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ். வியாபாரத்தில் முதல்ல என்ன, ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஒரு பொருள். அப்புறம் அதை வாங்குற ஒருத்தர் இருப்பார், அதை விற்கிற ஒருத்தர் இருப்பார். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து வியாபாரம், பிஸ்னஸ். ஸோ இதில் வந்து ப்ராடக்ட் பொருள் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்கும். ஒரு கம்பெனி அதனுடைய ஷேரை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட அந்த ஷேர் தான் வந்து இங்கே வந்து ஒரு பொருள். அதை வாங்குறவங்க விற்கிறவங்க, வாங்குறவங்க பையர்ஸு, விற்கிறவங்க செல்லர்ஸு. ஸோ இவங்க இருப்பாங்க வியாபாரத்தில். ப்ராடக்ட் பொருள் இங்கே நம்ம கம்பெனியோட ஷேரு ப்ளஸ் வந்து ப்ராடக்ட்டு, அதாவது தங்கம், கோல்டு, சில்வர், குரூட் ஆயிலு, வெளிநாட்டோட கரன்சி, டாலரு, பவுண்டு, இந்த மாதிரியான பொருட்களும் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட் இருக்குது, பையர்ஸ் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து வியாபாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் பரிமாற்றம் நடக்கும். ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இங்கேயே வந்து பணம் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர்கிட்ட வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடம் வேணும். வியாபாரம் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. அந்த இடத்துக்கு பேர் தான் மார்க்கெட். இப்போ காய்கறி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க விற்கிறோம் ஒரு இடத்துல, அதுக்கு பேர் தான் காய்கறி மார்க்கெட். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஷேரை வந்து நம்ம வாங்கி விற்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான், அதுவும் இங்கே மார்க்கெட்டு, அதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட்டு. ஒரு ஷேரை வாங்கி விற்கிறதுக்கு பேர்னால இதை ஷேர் மார்க்கெட்னு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியா இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருள் இருக்குது, இங்கே பையர்ஸ் இருக்கிறாங்க, செல்லர்ஸ் இருக்கிறாங்க. இது நடைபெறக்கூடிய ஒரு இடம், அதான் ஷேர் மார்க்கெட்டு. இங்கே வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகும், ஒருத்தங்கிட்ட வந்து ஒருத்தங்கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்புறம் வியாபாரத்தில் வேற என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக காமனாக ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்லேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு வியாபாரத்துக்கு உண்டான அடிப்படை குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதனால இந்த மார்க்கெட்னா என்னன்னு தெரியாத நபர்களுக்கு, ட்ரேடுனா என்னன்னு தெரியாத புது கம்மர்ஸ், ஃபார் பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ. ஸோ அவங்க வந்து மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாத நபர்களுக்கு இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஸோ இதெல்லாமே நம்ம சொன்ன அந்த ப்ராடக்ட், பையர், செல்லர்ஸு, பிளேஸு, லாஸ் அண்ட் ப்ராஃபிட், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதனால இது வந்து, ஸோ இந்த இதில் நம்ம வந்து அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து ஒரு பிஸ்னஸ், ஓகே, இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக ஆகுது, இதை நீங்கள் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ணோம்னா குவாலிஃபிகேஷன். இந்த பிஸ்னஸ் பண்ண முடிவதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபிகேஷன் இருக்குதா, இதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், யார் இந்த ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு உண்டான அடிப்படை தகுதி, இதுக்கு படிப்பு இருக்குதா, இல்லை வயசு, இந்த வயசு எந்த வயசு நம்ம இது பண்ணலாம், இல்லை ஒரு ஆண்கள் பெண்கள் இதில் யார் பண்ண முடியும், இல்லை இந்த இதை வந்து பார்ட் டைமாக பண்ணலாமா, இல்லை ஃபுல் டைமாக பண்ணலாமா, எவ்வளோ நேரம் அந்த பிஸ்னஸ்க்காக எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கணும் அப்படி நீங்கள், இதுதான் அந்த இதோட அடுத்த நம்ம சாப்டர் வந்து குவாலிஃபிகேஷன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் படிப்பு வந்து இந்த பிஸ்னஸுக்கு தேவையில்லை. இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து படிப்பு என்னதான் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வயசும் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணால் மினிமம் வந்து ஒரு 18 வயசு இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதை தாராளம் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் படிப்பு வந்து ஒன்றும் தேவை கிடையாது. ஏஜ் வந்து மினிமம் 18 வயசு இருந்தாலும் நீங்கள் யார் வேணாலும், எத்தனை வயசு வேணாலும் வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறலாம். ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் பண்ணிக்கிறலாம். நீங்கள் இதை வந்து ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அந்த அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து உங்களுக்கு பத்தலை, கூடுதலாக ஒரு வருமானம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அப்போ பார்ட் டைமாகவும் நீங்கள் இதை பண்ணிக்கிறலாம். ஃபுல் டைமாகவும் இதே மட்டுமே ஃபுல் டைமாகவும் நீங்கள் பண்ணிக்கிறலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஒரு லேப்டாப், சாதாரண ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். அப்படி இல்லையா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோன், சாதாரண டச் ஃபோன் இருந்தால் கூட போதும். ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ், அது வந்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஓகே. ரெண்டாவது வந்து அடிப்படை, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அடிப்படையான தகுதிகள் என்னன்னு பார்த்துருக்கோம், இதுவும் உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. மூணாவது அடுத்து நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அடுத்து என்னங்க தேவை, இன்வெஸ்ட்மெண்ட்.
அப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மினிமம் எவ்வளோ இந்த பிஸ்னஸ் பண்ணோம்னா அடிப்படையாக மினிமம் வந்து எவ்வளோ பிஸ்னஸ் தேவைப்படும், மினிமம் எவ்வளோ தேவைப்படும், மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 ரூபா இருந்தால் கூட போதும் நம்ம வந்து இந்த தொழில் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 100 ரூபாயிலிருந்து உங்கள்கிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கலாம், விற்கலாம். ஒரு கம்பெனியோட ஷேராக இருக்கலாம், இல்லை கோல்டு சில்வர் இந்த மாதிரி ஃபாரின் கரன்சி இந்த மாதிரி அதுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருள் மெகா மினின்னு இருக்கும். அந்த மாதிரி டைப் ஆஃப் இது இருக்குது. அதில் நீங்கள் எதனாலும் சரி நீங்கள் வாங்கி விற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 1 லட்சம் போடலாம், இல்லை 5000 போடலாம், 10,000 போடலாம், 2 லட்சம் 5 லட்சம் போடலாம், இல்லை 50,000 போடலாம், 1 கோடி போடலாம், 10 கோடி 100 கோடி, ஏன் 500 கோடி 1000 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு. இதில் வந்து மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. நீங்கள் எத்தனை கோடி வேணாலும் வந்து நீங்கள் இதில் வந்து லீகலாக நீங்கள் வந்து பணம் போட்டு இதில் நீங்கள் பண்ணலாம். மினிமம் 100 ரூபா இருந்தால் கூட போதும். ஸோ நீங்கள் இந்த இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து அது போதுமானது. ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் எந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் அஸ்ஸாம், பீகார் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க, ஆந்திராவில் இருக்கீங்க, இல்லை ஃபாரின் வெளிநாட்டில் கூட நீங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் எந்த தொழிலை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது வந்து பிரச்சனை கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து மினிமம் எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து நீங்கள் டெய்லி இன்னைக்கு வாங்கி விற்றுக்கலாம், ஒரே நாளில் பண்ணலாம். இன்னைக்கு வாங்கி 1 வாரம் கழிச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், 1 மாதம், 1 வருஷம், இன்னைக்கு வாங்கி நீங்கள் 10 வருஷம் கழிச்சு கூட விற்றுக்கலாம் நீங்கள். ஸோ அது இது எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த வித இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்க, அந்த பிஸ்னஸ் இது வந்து ஓகே. செகண்ட் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன், அதுவும் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்குது ஓகே அப்படின்னா, 3வது இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்கள் பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் எவ்வளோ நாள் நம்ம பணம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு தகுதியாச்சு. சரி, இது 3மே உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் போடக்கூடிய பணம் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து சேஃப்டியா நீங்கள் ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபா உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி, ஒரு பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் பணம் போடுறீங்க. அப்போ இதில் போட்டால் நம்ம பணம் வந்து சேஃப்டியாக இருக்குமா, இதில் ஏதாவது நம்ம போட்ட முதலீடுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இது பாதுகாப்பானதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுடைய மத்திய அரசினுடைய நேரடியுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்து செபி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து இதை வந்து மானிட்டரிங் பண்ணுறாங்க, செபின்ற சொல்லிட்டு. இது வந்து இந்த டைரக்டரை வந்து யார் நியமிக்கிறா அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசு தான் இதுக்கு வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இது வந்து செக்யூரிட்டி போர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இதை வந்து மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இவங்க வந்து வருவாங்க. இதோடைய தலைவரை வந்து மத்திய அரசு தான் நியமிக்குது. இதுக்கு கீழே நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, என்எஸ்சின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு பொருளையோ ஒரு கம்பெனியோட ஷேரையோ நம்ம வாங்கி வைக்கணும் அப்படின்னா அது நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்ற ஒன்று இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த செபின்ற ஒரு கீழே வந்து இயங்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு. இதில் வந்து ஒரு பொருள், ஒரு கம்பெனியோட ஷேரோ இல்லை கோல்டோ சில்வரோ கூடாயிலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை நம்ம வந்து வாங்கி விற்கிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபாவில் உள்ள ஒரு பொருளை நீங்கள் வாங்கி விற்றா கூட உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து போட்டுருவாங்க, ஜிஎஸ்டி பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் நடக்கக்கூடிய இந்த வர்த்தகம் எல்லாமே வந்து இந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் நடக்கும். ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு பை அண்ட் செல் எவ்வளோ, எல்லாமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் வரும். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து லீகலான பிஸ்னஸ்ஸு. உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணம் 1 ரூபாயை கூட யாருமே வந்து இல்லீகலாக பணம் எடுக்க முடியாது. எல்லாமே இந்த கணக்கில் எல்லாமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலயமா தான் நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய பணத்துக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இது வந்து லீகலானது, மத்திய அரசினுடைய ஒரு டைரக்டான ஒரு அவங்களுடைய பார்வையின் கீழ் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அடுத்து முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், சேஃப்டி தான் இருக்குது. ஓகே, இதோடைய ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குது இந்த பிஸ்னஸில் வந்து நமக்குடைய ரிட்டர்ன், ஏன்னா அதுதான் முக்கியமானது. ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, இது சேஃப்டியாக இருக்குது, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ஓகே, இது ஒரு பிஸ்னஸ் ஓகே, எல்லாமே ஓகே. அப்போ நமக்கு ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும், அதான் முக்கியமான விஷயம்.
ஒரு 1,00,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணோம்னா இதுலேருந்து நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ரீசனபிளான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து மந்த்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ரீசனபிளான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் கிளாஸ் நம்ம வந்து நம்முடைய இந்த டெக்னிக்கல் கிளாஸ் நம்ம வந்து ஒரு 1 மந்த் எடுக்கிறோம். 1 மாதம் நம்முடைய கிளாஸ் இருக்குது, டெய்லி 1 hour. அப்போ இந்த சாப்டர் பூரா எல்லாமே நம்ம ஒரு 1 மந்த் கவர் பண்ண போகிறோம். அந்த கிளாஸுடைய எண்டில் ரீசனபிளாக நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம், அதுக்கு ரீசனபிளான ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ அதிகபட்சம் எவ்வளோ கிடைக்கும், மினிமம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கடைசியாக நம்ம வந்து அதில் நம்ம வந்து உங்களுக்கு நேரடியாக அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம். இந்த தொழிலோட ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம வந்து இந்த இதில் வந்து சேஃப்டி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து இந்த இதில் ஓகேங்க, இதில் வந்து லாபம் வந்து எப்படி சம்பாதிக்கிறது, அடுத்தப்பட்ட கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம லாபத்தை வந்து எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருளை நம்ம வந்து 80 ரூபாய்க்கு வாங்குறோம், அதை 100 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோங்க, 20 ரூபாய். இதுதான் கான்செப்ட், இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பண்ண போகிற நம்ம வேலை என்ன அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்க போகிறோம். எக்ஸாம்பிளாக 80 ரூபாய்க்கு வாங்குகிறோம், அது 100 ரூபாய்க்கு வந்த உடனே அதை நம்ம சேல் பண்ணிடுறோம். அந்த 20 ரூபா லாபம், அதுதான் நமக்கு ப்ராஃபிட். அவ்வளோதான், இதுதான். இப்போ இதை நம்ம வந்து இந்த பிஸ்னஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு தக்காளி வியாபாரி, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் மொத்தமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிலோ தக்காளியை வந்து வாங்கி வெளியே நீங்கள் சேல் பண்ணுவீங்க. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, 100 கிலோ தக்காளி வாங்குறீங்க, 1 கிலோ 30 ரூபா. 30 ரூபாய்க்கு நீங்கள் 1 கிலோ தக்காளி அப்படின்னு சொல்லி 100 கிலோ தக்காளி வாங்கி வெளியில் போய் நீங்கள் ஏரியாவில் போய் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. 100 கிலோ தக்காளி நீங்கள் விற்றுறீங்க. 1 கிலோவுக்கு 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி 40 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். அப்போ 100 கிலோவுக்கு 1000 ரூபா. அப்போ இந்த 1000 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அன்னைக்கு ஒரு நாளைக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ வந்து வாங்குறீங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு நீங்கள் தக்காளி வாங்கணும், டெய்லி நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் போகிறீங்க இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. இன்னைக்கு தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து 1 கிலோ தக்காளி 80 ரூபான்றான் மார்க்கெட்டில். நீங்கள் டெய்லியும் வந்து மொத்த மார்க்கெட்டில் வாங்கி கொண்டு போய் வெளியில் விற்கணும். இன்னைக்கு வந்து தக்காளியோட விலை 1 கிலோ மொத்த மார்க்கெட்லேயே மொத்தமாகவே உங்களுக்கு 80 ரூபான்னு கொடுத்தா அப்படின்னா நீங்கள் வாங்குவீங்களா? 80 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி கொண்டு போய் உங்களால் சில்லறை விற்று அதை லாபம் சம்பாதிக்க முடியுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை, தக்காளி விலை இன்னைக்கு அதிகமாக இருக்குது, இதை வாங்கி கொண்டு போய் நம்ம விற்றோம்னா இதை வந்து லாபம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க. இது தக்காளியோட விலை உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, இதே இதை ஒரு கம்பெனியோட ஷேர் நம்ம இதில் வாங்கி சேல் பண்ணுவோம். ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து அதிகமா குறைவா அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாதுல்ல. அப்போ இதை நம்ம வாங்கவா வேண்டாமா, இந்த ஷேர் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா நமக்கு தெரியாது. தக்காளியோட விலை உங்களுக்கு ரெகுலரா தெரியும், அதனால 80 ரூபான்றது அதிகம், அப்புறம் வாங்கக்கூடாது நீங்க முடிவு எடுத்துட்டு வாங்க மாட்டீங்க, இப்போ இந்த பிசினஸ் ஈடுபட மாட்டீங்க. இல்லை 80 ரூபாய்க்கு நீங்க வாங்கினா என்ன ஆகுங்க? அது நட்டம் ஆயிரும். அந்த விலைக்கு நீங்க 80 ரூபாய்க்கு வாங்கி 90 ரூபா 100 ரூபாய்க்கு விற்க முடியாது, 100 கிலோ விற்க முடியாது, அதெல்லாம் பாதி மிஞ்சம். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லாஸ் வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஷேரையோ ஒரு கோல்டு க்ரூட் ஆயில் இந்த மாதிரியான ப்ராடக்டை நம்ம எந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு சில டெக்னிக் இருக்குது, டெக்னிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கலாமா விற்கலாமா அப்படின்றத முடிவு பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் இண்டிகேட்டர்ஸு. ஸோ இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து சார்ட்டு. இது வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு பொருளோட விலை பாருங்க, மேலே போகுது கீழே வருது. ஸோ இந்த இதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு பொருளோட விலை மேலே போகுது கீழே போகிறத பார்த்து நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்க முடியாது. அதில் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் நிறைய நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கோம், RSI, VWAP அப்படின்னு நம்ம இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கோம். இந்த இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வாங்குறது விற்கிறது அப்படின்றத முடிவு பண்ணுவோம். ஸோ அதுக்கு இண்டிகேட்டர்ஸ் அதுக்கு தான் பயன்படுது. அதுக்கு பேர் தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம வந்து கிளாஸ்ல வந்து நம்ம வந்து எடுக்க போறோம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வேற என்ன, இந்த முக்கியமான டேர்ம்ஸ் வந்து இருக்குது. இந்த தொழில் பண்றதுக்கு, இந்த மார்க்கெட்டிங், இந்த ட்ரேடிங் பண்றதுக்கு நமக்கு வந்து முக்கியமான ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். இப்போ உங்க கையில திடீர்னு உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லேண்ட் செல் பண்றீங்க, ஏதோ ஒரு மூலமா உங்க கைக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா பணம் வந்து உங்க கைக்கு வந்துருச்சுங்க. இப்போ உங்க கையில 10 கோடி ரூபா பணம் இருக்குது. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, புதுசா நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி பாக்குறீங்க. இப்போ கரண்ட் செய்றீங்க, ஓகே நம்ம வந்து ஒரு செல்போன் தயார் பண்ற கம்பெனி
நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்கிற 10 கோடி ரூபாய் வச்சு ஒரு செல்ஃபோன் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. செல்ஃபோனும் தயாரிக்கிறீங்க. இந்த செல்ஃபோனு பட்டன் செல்ஃபோன் தயார் பண்ணி நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் போய் விற்கிறதுக்கு கொண்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் கொண்டு போன செல்ஃபோன் அங்கே யார் விலைக்கு வாங்குவாங்களா, விற்பனை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா விற்பனை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தயாரித்த செல்ஃபோன் வந்து பட்டன் செல்ஃபோன். ஆனால் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த செல்ஃபோன் அதிகமாக சேல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு செல்ஃபோன். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, முதல்ல ஒரு தொழில் பண்ணுறதுக்கு முன்னால் கரண்ட்ல என்ன ட்ரெண்ட் இருக்குது, இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்ன இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட்டில் போய் எந்த செல்ஃபோன் அதிகமாக சேல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டச்சு செல்ஃபோன், ஆண்ட்ராய்டு, இதுதான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் லிங்க் போகுது. இதை நீங்கள் தெரியாமல் நீங்கள் பட்டன் செல்ஃபோன் அதிகமாக தயார் பண்ணிட்டு கொண்டு போய் மார்க்கெட்டில் நீ சேல் பண்ண நினச்சி போனீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஸோ அப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னதுங்க, கரண்ட்ல உள்ள ட்ரெண்ட் என்ன, எந்த செல்ஃபோன் வந்து அதிகமாக சேல் ஆகுது, அந்த ட்ரெண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் மெயின். அந்த ட்ரெண்டில் தான் நீங்கள் என்ன பொருள் ப்ராடக்ட் என்னன்றதை நீங்கள் அந்த முடிவு பண்ண முடியும். ஸோ ட்ரெண்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க தெரியுமா, புத்திசாலித்தனமா முதல்லையே ட்ரெண்டு என்ன ட்ரெண்ட் இருக்குன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் டச்சு செல்ஃபோனாக தயார் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போறீங்க. ஆனால் ஒரு செல்ஃபோனுடைய விலை எவ்வளோ சொல்கிறீங்க, 60,000 70,000 நீங்கள் சொல்கிறீங்க மொத்தமாக கொண்டு போய். அப்போ அந்த விலையில வந்து மார்க்கெட்டில் வாங்க முடியாது. அப்போ நீங்கள் கொண்டு போன செல்ஃபோனை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் வரும், இப்போ உங்களுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தான் சொல்லுவோம். ப்ரைஸு நமக்கு 1000 ரூபா 10,000 ரூபா ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதை நம்ம 999 ரூபான்னு பார்த்தீங்கன்னா விலை போட்டு நம்மகிட்ட வந்து ஏமாற்றி செல் பண்ணுவாங்க. அதுதான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து நம்மளை வந்து ஈர்க்கும். அந்த கம்மியான ஒரு ப்ரைஸை வந்து ஒரு கம்மி பண்ணி நம்மளை வந்து ஈர்ப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் செய்யணும், மார்க்கெட்டில் முதல்ல போய் இப்போ உள்ள ப்ரைஸ் அவங்க எவ்வளோ போகிறாங்க, ஒரு 15,000 18,000 19,000 20,000 இந்த ப்ரைஸ் தான் இன்னைக்கு வந்து அதிகமான மூவ்மெண்ட் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 15,000 20,000 ரூபாயில நீங்கள் செல்ஃபோன் தயார் பண்ணி கொண்டு போய்ட்டீங்கன்னா மார்க்கெட்டில், அப்போ அது அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும். முதல்ல நம்ம பார்த்தது ட்ரெண்டு. இப்போ கரண்ட்ல எந்த மாதிரியான செல்போன் வந்து மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஜென்ரலா சொல்ல இப்போ உள்ள ட்ரெண்டு தாங்க அப்படின்வாங்கல்ல நடைமுறையில், அதுதான் சொல்லுது. அந்த ட்ரெண்டு என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான செல்போனை நீ தயார் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இப்போ எந்த மாதிரியான ப்ரைஸ்ல நம்ம தயாரிச்சோம்னா அதிகமான செல் மூவ்மெண்ட் ஆகும், ஒரு 15,000 20,000 இந்த ப்ரைஸை நம்ம இது பண்ண, இதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த ப்ரைஸ் வந்து மக்களை ஈர்க்கக்கூடிய விதமா இருக்கணும். இது ரெண்டாவது ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அதிகமான நீங்கள் புதுசாக நீங்கள் தயார் பண்ணுறீங்க செல்ஃபோனு, அப்போ ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் செல்ஃபோனை தயார் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கணும்னு போகிறீங்க. அப்போ என்ன, நீங்கள் அதிகமான செல்ஃபோனை கொண்டு போகும்போது என்ன ஆகும், மார்க்கெட்டில் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்போ அங்கே தேவை வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதிகமாக என்ன செய்ய முடியும், வேறு வழி இல்லாமல் நீங்கள் தயார் பண்ண பொருள்லாம் விற்கணும் அப்படின்றதுக்காக விலையை குறைச்சி குடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுங்க. அப்புறம் சப்ளை அதிகமாக வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருளோட விலையை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ மார்க்கெட்டில் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சப்ளை கொண்டு போகணும், நம்ம பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு போகணும். அப்போ வந்து டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா தான் இதாக இருக்கும். இப்போ தக்காளி விலை மார்க்கெட்டுக்கு வருது, மார்க்கெட்டுக்கு வந்து வரக்கூடிய தக்காளி விலை வந்து தக்காளி வந்து அதிகமாக வந்துச்சுன்னா என்ன ஆகுங்க, தக்காளி விலை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் மார்க்கெட்டில். இப்போ வரது கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தக்காளியுடைய விலை கூடிடும். அப்போ இதுதான் சொல்ல வரும், இதுக்கு பேர் தான் சப்ளை டிமாண்டு. ஸோ இந்த மூணுமே வந்து இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட், இந்த ட்ரேடிங்கில் இதைத்தான் நம்ம வந்து கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் நம்ம இந்த பார்த்துக்கிட்டீங்க, இதுதான் கோல்டன் ரூல். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பேசிக்கா ஒரு பொருளை நம்ம ஒரு குறிப்பிட்ட விலைக்கு ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 100 ரூபாய்க்கு விற்க போகிறோம், அதை கிடைக்கக்கூடிய அந்த 20 ரூபா நம்முடைய லாபம்னு நம்ம சொல்லிட்டோம். இதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலை. இந்த ட்ரேடிங் நம்ம செய்யக்கூடிய வேலை வந்து இதுதான். அப்போ இதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேலை செய்யணும், என்ன ப்ராடக்டை நம்ம வாங்க போகிறோம், அந்த என்ன ப்ராடக்ட்னு வேற அந்த பொருளை வந்து என்ன எப்படி நம்ம முடிவு பண்ண போகிறோம்னா அதுக்கு தான் ட்ரெண்டு. இப்போ கரண்ட்ல என்ன ட்ரெண்டு, எதை நம்ம வாங்கலாம், ரிலையன்ஸ் வாங்கலாமா, HDFC பேங்க் வாங்கலாமா, இல்லை என்ன வாங்கலாம், கோல்டு வாங்கலாம் சில்வர் வாங்கலாமா அப்படின்றத ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியதுதான் ட்ரெண்டு. அப்புறமேட்டு வந்து இந்த ப்ரைஸு, அந்த ப்ராடக்டோட விலை வந்து எந்த விலைக்கு நம்ம வந்து இப்போ அதிகமாக 80 ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம வாங்க மாட்டோம், ஏன்னா பொருளோட விலை அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த ப்ரைஸு எந்த ப்ரைஸில் நம்ம வாங்கணும், இந்த ப்ரைஸ் வந்து வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்றது. அப்புறம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ளை அண்ட் டிமாண்ட், தேவை எவ்வளோ இருக்குது, உற்பத்தி எவ்வளோ இருக்குது, வரவு எவ்வளோ இருக்குது அப்படின்றது தான் சப்ளை டிமாண்ட். ஸோ இந்த மூணையுமே
நம்ம வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பொருளோட காம்பினேஷனை வச்சு இதை நம்ம வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த தொழிலில் ட்ரேடில் நம்ம காம்பினேஷனை பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். எல்லா தொழிலையுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். நம்ம இதைத்தான் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இதை அடிப்படையாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து ப்ராஃபிட் சைடில் இருப்போம். இதை நம்முடைய கிளாஸில் நம்ம தொடர்ந்து டெக்னிக்கல் கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். நம்மளுடைய பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு நாளும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்ம நம்புகிறோம். நம்ம வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பிஸ்னஸில் இந்த ட்ரேடில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.